பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயருக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒரு நம்பிக்கையின் தேவன் அடுத்த தலைமுறையை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயருக்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து இந்த ஜெப நேரத்தை துவங்குவோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, இந்த நாளின் ஜெப நேரத்தை உடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அசை வாடுகிற தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம். We invite you, Holy Spirit. We honor you, Holy Spirit. We adore you, Holy Spirit. We worship you, Holy Spirit. ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனம் பண்ணி இன்றைக்கு நீங்கள் மத்தியில இருக்க வேண்டும் என்று உங்களை வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. நேரலையில கலந்திருக்கிற மக்களையும் நேரடியாக பார்க்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உங்க திவ்ய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Let the spirit of the living God move in a special way in our midst, oh God. எங்கள் மத்தியில் நீங்க அசைவாட வேண்டும், விசேஷமாய் அசைவாட வேண்டும் என்று உங்களை வருந்தி அழைக்கிற ஆவியானவரே. நீங்க இல்லைன்னா இந்த ஜெப நேரம் வீணான நேரம் ஐயா. ஆகவே நீர் வர வேண்டும். ஜெபிக்கிற எல்லாருடைய நாவும் உம்முடைய நாவாக மாறுவதாக, எல்லாருடைய சிந்தையும் உடைய சிந்தையாய் மாறுவதாக, நேரலையில் கலந்திருக்கிற எல்லா மக்களுடைய நினைவுகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. எதை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றை குறித்தும் இடத்தில் விண்ணப்பிக்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே ராஜா. நன்றி அப்பா, நன்றி. பரலோக சிங்காசனத்துக்கு முன்பதாக அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய பாதத்தில் பணிந்து குனிந்து தொழுது உம்மை வணங்கி உம்மை ஆராதித்து உம்மை நோக்கி எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளின் ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு வருங்கால சந்ததியை எங்கள் கண்கள் முன் நிறுத்தி இந்த நாளிலே ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கூட்டத்தை உமக்காய் நீர் எழுப்ப வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் விழுந்து மன்றாட வந்திருக்கிற ஐயா. சிக்குண்டு கிடக்கிறவர்கள், கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்கள்கிட்ட பரிந்து பேசும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே மகிமைப்பட போகிறார். இந்த இடத்துல அவருடைய திவ்ய பிரசன்னம் இருந்து இன்றைக்கு நம்மை நடத்த போகிறது. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ராஜாதி ராஜாவின் நாமத்தை உயர்த்துங்கள். எங்களோடு கூட இருக்கிற இடங்களில் கூடுமானால் கரங்களை தட்டி சத்தங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு புதிய நாளை காண செய்த தேவனுக்கு உள்ளத்தினால நன்றி சொல்லுவோமா? தடைகளை உடைக்கிற தேவன் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து போற்றி துதிப்போம் என் தேவதேவனை. புதிய தேவன் அவர் நேற்றும் என்றும் மாறாத நம் அன்பின் தகப்பன். கரங்களை திரு உற்சாகம் பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே.
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாழாதே. ஆர்ப்பின் செய்ய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் செய்ய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பது எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அந்த நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை ஒரு விசை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். எல்லாருடைய சிந்தையும் இந்த நாளில் தேவனை பார்த்து அவரை நோக்கி திரும்பட்டும். நீங்கள் இருக்கிற இடங்களில் பலவிதமான பாரத்தோடு பலவிதமான சுமைகளோடு கூட இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கலாம். எல்லா பாரங்களையும் தேவனிடத்தில் இறக்கி வைக்கிற ஒரு நேரம் இது. அப்படியே உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரண்டை இன்னும் கிட்டி சேர, அவரண்டை இன்னும் நெருங்கி சேர, இந்த ஜெபங்களை ஏதோ கடமைக்காக நாம் ஏறெடுக்காதபடி கர்த்தருடைய பாதத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து, இன்னும் நெருங்கி சேர்ந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. உங்களில் அநேகர் உங்கள் பிள்ளைகளை குறித்த இருதயத்தில் பாரங்களோடு இன்னைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியவில்லை. என் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, பாரத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்வீர்கள் என்றால், லெட்ஸ் கம் க்ளோஸ் டுகெதர். எல்லாரும் நாம் இணைந்து தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க நம் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே, ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. யாரெல்லாம் இன்றைக்கு துக்கத்தோடு பாரத்தோடு வியாகுலத்தோடு பிள்ளைகளை குறித்த மனக்கிலேசத்தோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருதய பாரங்களை எல்லாம் முதலாவது இறக்கி
வைக்கிறோம் ஆண்டவரே, இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே, இறக்கி வைக்கிறோம் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே. ஜெபிக்கிற இவர்கள் ஆண்டவரே லகுவான மனதோடு ஜெபிக்கும்படி தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று அழைக்கிறப்பா. ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல். Thank you Jesus. Yes Daddy. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அப்படியே உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுத்து, நீர் இளைப்பாறுதல் தருகிற தேவன் ஆண்டவரே, களைத்து போய் வந்திருக்கிற என்னை நீர் தேற்றுகிற தேவன். இந்த நாளிலும் நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கும்படி நீர் என்னை பலப்படுத்த வாயை திறந்து சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஜெப நேரத்திற்குள் அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் உள்ளங்களில் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்திலே கலந்து கொள்ளும் பொழுதே உங்களில் அநேகர் பாரத்தோடு துக்கத்தோடு கலந்து கொண்டீர்கள். ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. உங்களை நிச்சயமாய் ஆதரிப்பார். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் படிக்கலாம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. பேதுரு பிரசங்கிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன ஒரு அற்புதமான ஆவியானவருடைய அசைவாடுதல். பேதுரு பிரசங்கிக்கிறார்.
இதை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறார்கள், வார வாரம் ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இருதயத்திலே ஒரு உணர்வு வரவில்லை, ஒரு குத்தப்படுகிற அனுபவம் இல்லை. அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி என்ன கேட்கிறார்களாம், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை போல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஏதாவது ஒரு செய்தியின் மூலமாய் அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே இணைந்து கொள்ளுங்கள். உணர்வுள்ள இருதயம், குத்தப்பட்ட இருதயம், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஒரு இருதயத்தை தேவன் தர வேண்டும். Let's all pray together. எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, இந்த ஜெப வேளை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த தலைமுறையினர் உம்மை அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே நாங்கள் ஒன்றாக இணைந்து கர்த்தாவே பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அடுத்த தலைமுறை சந்ததிகள் எல்லாரும் உம்மை அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் இந்த தரிசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை இப்பொழுது எங்களோடு கூட இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவரை அப்பா ஆண்டவரை இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனமாற்றம் அடைய வேண்டும் என்று பேதுரு பிரசங்கித்ததை கர்த்தாவே நாங்கள் வாசித்தோமே. ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கூட கர்த்தாவே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்புகிற அனுபவங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா தாவீது இப்படியாய் ஜெபித்தான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபித்தார். ஐயா அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய உள்ளங்களும் ஆண்டவரை இருதயத்திலே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே மகா கேடுள்ளதும் ஆண்டவரை தீர்ப்பானதுமாய் அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி எரேமியா சொன்னது போல ராஜா எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயமே மகா கேடுள்ளதா இருக்கிறது. இந்த இருதயத்தை கர்த்தாவை நீங்க சுத்தப்படுத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு வாலிப பிள்ளையுடைய இருதயங்களும் ஆண்டவரை மாற்றங்கள் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இருதயத்தில் இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று நீ சொன்னீர். ஐயா ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில இருதயத்தில் இருந்து என்னெல்லாம் புறப்படுகிறதோ அவைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தி ராஜா உம்முடைய அன்பை விட்டு தூரப்படுத்துகிறதே ராஜா. இப்பொழுது ஆண்டவரே அப்படிப்பட்ட அசுத்தமான இருதயங்களை எல்லாம் கர்த்தாவை நீங்க தொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு இருதயத்தையும் தொடுங்கப்பா. சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடுங்க, வாலிப பிள்ளையுடைய இருதயங்களை தொடுங்க, கை குழந்தைகளிலே வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை தொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு குழந்தைகளுடைய இருதயங்களை மாற்றம் வரட்டும்பா, மாற்றத்தை உண்டாக்கி தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரை இருதயத்திலே ஆண்டவரை உம்மை அறிகிற அறிவு உண்டாகட்டும். ஐயா இருதயத்தின் கதவுகள் திறக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயா இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொன்னீரே, அந்த இருதய கதவுகள் எல்லாம் ஆண்டவரை திறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா வேத பகுதிகள், வேத வசனங்கள், ஏதோ ஒரு செய்திகள், ஏதோ ஒரு பாடல், ஏதோ கர்த்தருடைய சத்தம், ஏதோ ஒரு தரிசனங்கள், இதாகில ஒன்றின் மூலமாய் எங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை தொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே வார்த்தையிலே குத்தப்படட்டும்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இருதயங்களை பிளக்கிறதே. ஐயா ஆண்டவரே இருதயங்களை பிளக்கிற சமட்டியை போல உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை தொடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களை மாற்றம் வரட்டும்பா, மாற்றம் வரட்டும்பா, மாற்றம் வரட்டுன்னு கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஐயா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராதபடிக்கு பிசாசு கட்டி வைத்திருக்கிறார், அந்த கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஜெப வேளை நேரத்திலேயே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். ஐயா எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா அந்தகார கட்டுகள் உடைக்கப்படட்டும்பா, ஆண்டவர் இருளின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இருதயங்களை திறங்கப்பா, இருதயங்களை திறங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கர்த்தாவே வாசம் பண்ணிரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொன்னீரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி ராஜா எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி உம்மை தரிசிக்கிற இருதயங்களாக ஆண்டவரே
ஆண்டவரை மாற்றி தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், எங்க சபைக்கு வருகிற பிள்ளைகள், எங்க தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இன்றைக்கு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொண்டு ராஜா ஆண்டவரை அடுத்து வருகிற நாட்களிலே தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உம்முடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அப்படியே கேட்டிருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் வருகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் மட்டுமல்ல உங்களிடத்திலும் உங்கள் பிள்ளைகள் கேட்க போகிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும், இனிமேல் எப்படி வாழ வேண்டும், இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் கட்டாயம் செய்வார். சரி, அடுத்து அதே வேத பகுதியிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 38வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அற்புதமான ஒரு செய்தி. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், எல்லாரும் சொல்லுங்கள், ஒவ்வொருவரும். நம்முடைய வீட்டில் 3 பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைகளும், 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரனோடு கூட சேர்த்து 11 பேர் இருந்தால் 11 பேரும். இப்பொழுதுதான் கருவில் குழந்தை உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் அந்த குழந்தை கூட பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு நாள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 3 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, மனம் திரும்புதல். ஒவ்வொருவரும் மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி. இது பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் கூட மனம் திரும்பி அதன் பிறகு ஞானஸ்தானத்தை தள்ளி கொண்டு போகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கூட நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்தாக வேண்டும். அதோடு கூட பரிசுத்த ஆவியின் நிறைவையும் நீங்கள் பெற்றாக வேண்டும். உங்கள் கணவர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருந்தால் முழு குடும்பத்துக்கும் ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்கள்: மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஜெபிக்கலாமா இணைந்து? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை அறியாது இருக்கிற ஜனங்கள் ராஜா, இப்பொழுது கூட கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தையின்படி மனம் திரும்புதல் கேட்ட ஒரு இருதயத்தை தாங்க ராஜா. எத்தனையோ சத்தியத்தை கேட்டும் தகப்பன இருதயம் உடைக்கப்படாமல் கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிற தேவன், அப்படியாய் ஆண்டவர் இந்த ஜெப வேளையில ஆண்டவர் இந்த ஜெபத்தை தரித்திருக்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடினமான இருதயங்கள், கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட்டு இருதயம் உம்முடைய பக்கம் மனம் திரும்ப முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் திரும்பட்டுங்கப்பா. எத்தனை வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பாமல் தகப்பன உலகத்தின் பாதையில, உலகத்தின் வழியில தகப்பன சிற்றின்பத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு இந்த ஜெப வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீ தொடுவீராக ராஜா. சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இருதயத்தை திருப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. இப்போதே இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை தொடுட்டுங்கப்பா. இருதயம் மனம் திரும்பட்டும், இயேசுவின் பக்கம் திரும்பட்டுங்கப்பா. எல்லா பிசாசு கட்டி வைத்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு விடுதலை செய்கிறோம் அப்பா. அந்த உள்ளத்துல தேவன் பக்கம் திரும்பாதபடி உள்ளத்தை சிறைப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால இப்போதை கடினப்படுத்துகிறோம், கடினப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்துல. அந்த கடின இருதயங்கள் தேவன் பக்கம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே மனம் திரும்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தாகத்தோடு உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ராஜா, உம்முடைய ஜீவ தண்ணீரை ஆண்டவரே தகப்பன் கொடுக்கிற தேவாதி தேவன் இப்போதும் அவர்களை மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கதாக, முழுகி ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கதாக, உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணட்டுங்க அப்பா. ஆண்டவரே, தண்ணீரை விலக்க கூடாது அப்பா.
ஞானஸ்தானத்தை விலக்கக்கூடாது. தள்ளி போடுகிற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானத்தை தள்ளி போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு பேசுவீராக ராஜா, இப்போது பேசுவீராக ராஜா. இருதயத்தில் தகப்பனே அந்த உணர்வுள்ள இருதயம் வரட்டுங்கப்பா. எழுந்து ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக காரியம் நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, நீர் கர்த்தர் கிரியை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மோடு கூட ஞானஸ்தானத்தின் மூலமாக தகப்பனே உடன்படிக்கை பண்ணட்டுங்கப்பா. உம்மோடு கூட பாவத்துக்கு அடிமையா இருந்தவர்கள் ஆண்டவரை அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துக்காக உயிர்ப்பிக்கிற ஞானஸ்தானத்தை கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா. அப்படிப்பட்ட உறவு இருதயம் வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே தாகத்தோடு உம்முடைய ஆவிக்காக பரிசுத்த ஆவிக்காக கெஞ்சி ஆண்டவர் மண்டாடி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தாகமுள்ள ஆத்துமாக்களை நிரப்புகிற தேவன் நீர் அல்லவராச்சா. ஆமாண்டவரே, கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்போது ஒவ்வொரு நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த வேளையில தகப்பனே, இந்த வேளையில இருதயத்தில் ஒரு விதமான தெய்வீக சுகோபம் இறங்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை இறங்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஜீவ தன்னுள்ள வல்லமை இப்போது இறங்கட்டுங்கப்பா. தொடுவீராக. அக்கினி மயமான வந்து ஞாபகங்கள் வந்து அவளை அமர்ந்தது போல தகப்பனே இப்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீராக ராஜா. இப்போது ஆண்டவரே நீ நிரப்ப முடியாது செபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் நிரம்பி வளைத்தக்கதா அபிஷேகத்தை தாங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் மக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சிகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ரட்சித்து பரிசுத்த ஆவியால் நிறைத்து ஞானஸ்நானம் எடுக்கும்படி நீங்க வழி நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஒருவேளை உங்களில் யாராவது ஞானஸ்தானத்தை தள்ளி போடுவீர்கள் என்றால், ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் இருப்பீர்கள் என்றால், சீக்கிரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆவியின் அபிஷேகத்தையும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அபிஷேகத்தை பெறும் பொழுது உங்கள் மேல் இருக்கிற ஆவி உங்கள் சந்ததியின் மேலும் வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ளவை தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ.
உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஆண்டவரே, தாகமுள்ளவர்கள் மேல் உம்முடைய தண்ணீரை ஊற்றுகிற தெய்வம் இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற எல்லாரும் மேல ஊற்றுங்க. அவருடைய சந்ததியின் மேல் ஊற்றுங்க. வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, ப்ரீடீன்ஸ், குழந்தைகள், சிறு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாதவர்கள் கூட என்றாவது ஒரு நாள் உம்முடைய தொடுதலை அறியும்படி முழு உலகத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அன்றைக்கு எப்படி நீர் மேல் வீட்டறையில் அக்கினி மயமாய் வந்து இறங்குனீங்களோ அதே போன்ற எழுப்புதல் ஒவ்வொரு தேசத்திலும் வரட்டும் அப்பா. வாலிபர்கள் மத்தியில வரட்டும். மகசார் ஸ்ட்ரீட்டுடைய அந்த எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாலிப பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்கிறதை எங்கள் கண்கள் காண வேண்டும். கூடி கூடி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை எங்கள் செவிகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த ஜெபத்தை நீங்க கேட்டதற்காய் நன்றிப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும் போதே உங்களில் ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை குறித்து நான் எவ்வளவோ திட்டங்களை வைத்திருந்தும் இன்னும் சில பாரம்பரியங்களை விட்டு நீ வெளியே வராததினால் நான் உன்னை கையில் எடுக்க முடியவில்லை. எனக்கு தெரியாது யாருக்கு ஆண்டவர் பேசுகிறாரோ என்று. நீங்கள் சில இடங்களில் ஆணி வைத்து அடிக்கப்பட்டது போல அந்த இடத்திலேயே நீங்கள் இறுக பற்றி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரோ உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பார் என்றால் அந்த பாரம்பரிய கட்டுகளை விட்டு விட்டு கர்த்தருக்காய் எழும்புங்கள். கர்த்தருக்காய் தைரியம் கொண்டு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. சரி, இந்த வேத பகுதியில் அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. சொல்லுங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தோடு இணைக்கப்படுகிற தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறதா? தெரியாது கர்த்தர் யார் யாரை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து இணைப்பார் என்று. ஆனால் வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உரியது, பிள்ளைகளுக்கும் உரியது, உங்கள் குடும்பத்தோடு இணைக்கப்பட போகிற சந்ததிக்கும் உரியது. ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய குடும்பங்களில் நிறைவேற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், சந்ததியின் வாழ்க்கையில் இணைக்கப்பட போகிற, இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கை எல்லா வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றும் என்று கேட்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்ற போகிறார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வேளையில சந்ததிகளை அப்பா நீர் நினைத்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஜெப விண்ணப்பத்தை கொடுத்தீரே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. சந்ததிகளை அப்பா அந்த வேளையில கர்த்தாவே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையில இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தினருடைய சந்ததிகள் கர்த்தாவே எங்களிடத்தில் கர்த்தாவே எத்தனையோ பேர் அப்பா தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க கொடுத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல விசுவாச குடும்பங்கள், சபையின் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நினைக்கிறோம் ஐயா. அப்பா அந்த வேளையில கர்த்தாவே எப்படியாய் ஆபிரகாமுக்குள் அப்பா ஆசீர்வாத பிள்ளைகளுக்குள்ள கடைந்து வரும்படியாய் சந்ததிகளுக்குள்ள கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே எப்படி அந்த ஆபிரகாமுக்குள் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் இந்த வேளையில அப்பா பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுங்க ஆவியானவரே. இயேசையா உங்க கல்வாரி ரத்தம் பிள்ளைகளை உமக்கு நேராய் திரும்பட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசையா அப்பா தகப்பனே ஈசாக்கின் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க. எங்க முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் சந்ததிகள் மேல வந்து அமரட்டும். இயேசுவின் நாமத்தில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாக்கோபோடு இருந்து இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்த தேவனே, ஓ இந்த வேளையில அந்த யாக்கோபில் இருந்து இஸ்ரவேலாய் மாற்றி அந்த இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்னீங்களேப்பா. அந்த ஆசீர்வாதத்தை அப்பா புதிய இஸ்ரவேலராய் எங்கள் சந்தைகள் மேல நீங்க வைகாடுமாய் அழைக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா எங்க பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரமாய் கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவங்களா மாத்துங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகளப்பா அதற்கு பங்குள்ளவனாய் மாறவில்லையோ, ஓ இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. பிள்ளைகளை உமக்கு நேராய் திருப்புங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவங்களா மாத்துங்க. எங்க முற்பிதாவின் ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல கடந்து வருவதற்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்துல உடைவதாக, உடைவதாக. யோசேப்பை போல இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதப்பா, டபுள் ஃபோல்டட் பிளெஸிங் வேணும் தகப்பனே. வானத்துக்குரிய நன்மையினாலும் பூமிக்குரிய நன்மையினாலும் எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா இந்த வேளையில நீர் இறங்கி வாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை தொடுங்க, பேர் பேராய் தொடுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையுள்ளவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மோசே கேட்டது போல அப்பா உங்க பிரியம் எங்க மேலும் உங்க மகிமை எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே எங்கள் பிள்ளைகள் மூலமா உங்க மகிமை வெளிப்பட வேண்டும். உங்க சந்ததிகள் மூலமாய் அப்பா உங்க மகிமை வெளிப்பட வேண்டும் ஐயா. இந்த பொல்லாத உலகத்துலப்பா பிள்ளைகளை வேறு பிரிங்க தகப்பனே, வேறு பிரிங்கப்பா தகப்பனே. இந்த வேளையில அப்பா உங்க வார்த்தையின் படியாக அப்பா பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. சந்ததிகளை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிற தேவன் அப்பா இது கர்த்தருடைய சந்ததி என்று தகப்பனே எங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே உலகம் பார்க்கத்தக்கதாய் பிள்ளைகள் மேல இயேசு ராஜா உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஐயா. தகப்பனே இந்த வேளையில எங்கள் பிள்ளைகள் உம்மாலே போதிக்கப்பட்டிருக்கட்டும். பிள்ளைகள் அப்பா தகப்பனே ஞானம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தாவே தானியேலை போல தேசத்துல உயர்ந்திருப்பார்களாக ஐயா. தகப்பனே இந்த வேளையில தேவனப்பா நீர் பிள்ளைகளை நினைக்கிறதற்காய் நன்றி, நினைக்கிறதற்காய் நன்றி அப்பா. உங்க வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய நன்மையினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா ஆவிக்குரிய கத்தாவே கிருபை வரங்களால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. பிள்ளைகள் கத்தாவே உம்மாலே தகப்பனே போதிக்கப்பட்டு ஆவியானவரே உம்மாலே போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்களாய் இந்த பூமியில அப்பா அவர்கள் உயர்ந்திருக்கும்படியாய் கத்தாவே வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தாங்கள் படிக்கிற ஸ்தலங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, குடும்பங்கள்ல யாபேசை போல, அந்த யாபேசை போல கர்த்தாவே தீங்கு துக்கப்படுத்தாதபடி உங்க வலதுகரம் கூட இருந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எல்லைகளை விரிவாக்கி கனப்பற்றவர்களாய் மாத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில கர்த்தரப்படியா இறங்கி வாங்கப்பா. உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்க. சந்ததிகள் மேல அப்பா உங்க கரத்தை வைங்கப்பா. உங்க உயிர் தெழுந்த கர்த்தாவே காயம் படிந்த அந்த கரப்பா எங்கள் பிள்ளைகளை தொடட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் உண்டாவதாக, மாற்றங்கள் காணப்படட்டும், ஞானத்தில் விருத்தி அடையட்டும்பா. கர்த்தாவே அவர்களுடைய ஸ்தலங்கள்ல உயர்த்தப்படட்டும் ஐயா. படிப்புல கர்த்தாவே உம்முடைய ஞானம் பிள்ளைகள் மூலம் வெளிப்படட்டும். வேலை ஸ்தலங்கள்ல உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம்பா. கர்த்தரப்படி செய்தி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி சோத்திர தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சந்ததியின் மேல் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறதற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்னவைகள், உங்களுக்கு சொன்னவைகள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய தலைமுறையின் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் நல்லவர், நிச்சயமாகவே அப்படி செய்ய போதுமானவராயிருக்கிறார். சரி, இந்த தலைமுறைக்கான இந்த ஜெபங்கள் உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அது என்ன பாரம் என்றால், நீங்கள் இன்றைக்கு ஜெபத்திலே ஒரு சிலர் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், 100க்கும் சற்று அதிகமானவர்கள். ஆனால் அதை தொடர்ந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர்
பதிவிடப்படும் பொழுது ஆயிரக்கணக்கானோர் பார்க்கிறீர்கள். உங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாரத்திற்கு ஒரு முறை 4 பேர் அல்லது 5 பேர் கூடி அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த நாட்களில் துவங்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், நான் படிக்கலை, எனக்கு ரொம்ப படிப்பறிவு இல்லை. இதுக்கு படிப்பறிவெல்லாம் தேவையே இல்லை. ஜெபம் பண்ண தெரிந்தால் போதும். 3 பேர் கொடுங்கள் அல்லது 2 பேர் கொடுங்கள். நீங்கள் கூடி சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் பொழுது பார்க்கிறீர்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள், பைபிள் டிவியிலே பார்க்கிறீர்கள், பைபிள் கால்ஸ் யூடியூப்ல பார்க்கிறீர்கள். இப்படி எல்லாவற்றிலும் பார்க்கிற நீங்கள் இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வீடுகளில் அல்லது உங்கள் நண்பர்கள் வீடுகளில் ஒரு சிறு ஜெபக்குழுவை நீங்கள் துவங்க வேண்டும். கர்த்தர் இப்படி ஒரு அலையாய் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவதற்குத்தான் இதை நமக்கு பாரமாய் கொடுக்கிறார். கடந்த நாட்களிலெல்லாம் தேவன் என்னோடு கூட மிக அதிகமாய் இடைப்பட்டார். போகிற இடங்களிலெல்லாம் மக்களுக்கு நீங்கள் இப்படி ஜெபக்குழுவை துவங்குங்கள் என்று சொல்லும் பொழுது உற்சாகமாய் துவங்கி இருக்கிறார்கள், ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், வாழ்க்கையிலே மாற்றங்களையும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி சாட்சி சொன்ன சகோதரிகளின் சாட்சிகளை கேட்டு நான் அதிகமாய் பரவசமானேன். இந்த ஜெபத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மாற்றம் என்று சொல்லுகிறார்கள், எங்கள் சபையிலே மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் ஏன் அந்த மாற்றத்தை பெற்று அனுபவிக்க கூடாது? ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபத்தை துவங்குவீர்கள் என்றால், நான் இந்த ஊரிலே இந்த தேதியிலே இத்தனை பேராக இந்த ஜெபக்குழுவை துவங்கி இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒரு சின்ன வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பினால் போதும். எங்களுக்கு எண்ணிக்கைக்காக அல்ல, தேவன் கிரியை செய்ய துவங்கி விட்டார் என்ற ஒரு விசுவாசத்தில் நாங்கள் பலப்படுவதற்காக இதை உங்களிடத்தில் கேட்கிறோம். நிச்சயமாய் செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இன்னொரு காரியத்திற்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். என்ன புத்தி சொன்னாராம்? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இந்த சந்ததி இருக்கிறதே மாறுபாடுள்ள சந்ததி. பண்பாடு என்பதெல்லாம் புறக்கணிக்கப்படுகிற நாட்கள். தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறதும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நாட்கள். மாறுபாடுள்ள சந்ததி. அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது, நடை வித்தியாசமாக இருக்கிறது, செயல் வித்தியாசமாக இருக்கிறது. லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். அவர்கள் வித்தியாசமாய் வாழுகிறார்கள். ஒரு செய்தியை படித்தேன் கடந்த நாட்களிலே. வாடகைக்கு வீடு கிடைக்கும், வாடகைக்கு வாகனம் கிடைக்கும், வாடகைக்கு மனைவிகள் கிடைக்கும் என்று ஒரு மாநிலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு 5 நாட்கள் 10 நாட்கள் 1 மாதத்திற்கு மனைவியை வாடகை கேட்கிறார்கள். இது எத்தனை கொடூரமான ஒரு செயல்! இந்த சந்ததியை மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? இதையெல்லாம் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் சில காரியங்களை, இதிலெல்லாம் என்ன தப்பு, அவர்கள் இப்படி பேசுவதில் என்ன தப்பு, இப்படி உடுத்துவதில் என்ன தப்பு, அது அவருடைய ஃப்ரீடம் என்றெல்லாம் பேசி இந்த மாறுபாடுள்ள சந்ததியோடு ஒத்து போகிறது தேவ பக்தி உள்ள சந்ததி. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சந்ததி மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும். ஒரு வைராக்கியமா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வேறு பிரிக்கும்படி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் அடுத்த சந்ததிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை இந்த நேரத்துல நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சந்ததி ஆண்டவரே உலகத்தின் காரியங்களை விட்டு விலகி தங்களை ரட்சித்துக் கொள்கிற ஒரு சந்ததியாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழிய எல்லையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, அடுத்த சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கான வைராக்கியமான சந்ததி எழும்பட்டும். பாவத்தை விட்டு விலகுகிற சந்ததி எழும்பட்டும். உலகத்தை விட்டு எழும்புகிற சந்ததி எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, பிசாசின் காரியங்களையும் ஆண்டவரே அவருடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் நீங்க எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே,
கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற அப்படிப்பட்ட வைராக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்கள் நீங்க தாங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தேவனுக்காக அன்றைய உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அன்றைய வாலிபருடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சிந்தனைகளை மாற்றுங்க அப்பா, அவர்கள் எண்ணங்களை கர்த்தர் மாற்றுங்க, ஒவ்வொருடைய நடக்கையை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ளவர்களை இந்த கடைசி நாட்கள் நீங்க எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த சந்ததி ஆண்டவரே எழும்பட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, பினகாசை போல ஒரு பரிசுத்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை இந்த கடைசி நாட்களில நீங்க எழுப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டு அன்றைய உமக்காக வாழக்கூடிய அந்த சந்ததியை கர்த்தர் நீங்க எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா பெற்றோர்களின் கண்ணீர்களுக்கும் கர்த்தர் இந்த நாட்கள் நீங்க பதில் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில அன்றைய மாற்றங்கள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வாழ்க்கையில மாற்றம் வரட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த காரியங்கள் ஆண்டவரே எங்கள் நாட்களில் நடக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். திரள் திரளாய் வாலிபர்கள் அன்றைய உம் அண்டை திரும்புற நாட்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆத்தும அறுவடை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆண்டவரே அறுவடை செய்கிறவர்களாய் ஒவ்வொரு வாலிபர்கள் இந்த நாட்கள் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள, பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாட்கள்ல நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தைகளும் இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க மாற்றங்களை கொடுத்து நீங்க நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே உமக்காய் வாழ கர்த்தர் நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் ஒன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் ஒன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கதறல் கேட்டீரையா, விண்ணப்பம் கேட்பீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்பீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலென்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலென்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.
ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. கடைசியாக உங்களை ஆண்டவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்கிறது: தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எவ்வளவு அற்புதமா இருக்கிறது! தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நீங்கள் இந்த வாரெல்லாம் ஆண்டவரை துதிக்க போகிறீர்கள். கர்த்தர் தயவு கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ரட்சித்து சபையிலே சேர்ப்பார். எழுப்புதல் அந்த நாட்களில் அப்படித்தான் நடந்தது. வீடு வீடாய் தேவனை துதித்தார்கள், வீடு வீடாய் கூடினார்கள், ஆராதித்தார்கள். உங்கள் வீடு கூட ஒரு ஜெப வீடாய் மாறப்போகிறது. உங்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். நான் உங்களுக்காக இறுதியாக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் மக்கள் தயை பெற்றிருந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. உம்முடைய பிள்ளைகள் கூட அப்பா இந்த வாரம் எல்லாம் உம்மை துதித்து மக்களிடத்தில் தயவு பெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளை கையில் எடுங்கப்பா. இவர்களை கொண்டு ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை, வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். குடும்பமாய் ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் வீதியில் இருக்கிறவர்கள், ஊரில் இருக்கிறவர்கள், குடன் வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரட்சிப்பு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக. எங்கள் தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பு கிரியை செய்யட்டும். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும், வீதிகள் தோறும் ஆண்டவரே, எல்லா தேசங்கள் தோறும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஜெபத்தில் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கட்டும். பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்யுங்க. எங்கள் அன்பு வாலிப பிள்ளைகள் யாரெல்லாம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசிலே தங்கட்டும். விசேஷமாய் இந்த வாரத்திலே பெயர் எழுதி கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்களை நீட்டிக்கொள்ளுங்கள். இந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நினைப்பீராக. ஒவ்வொரு வாரமும் புதிதாய் பெயர் எழுதி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை துவங்கின நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் பிள்ளைகள் பெயரை எழுதி கொடுத்திருக்கிறார்களே. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும். அவர்கள் தலைமுறை எல்லாமே அறியட்டும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நன்மைகளை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளின் சிரசில் இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே. ஒரு பிள்ளையை கூட நீங்க மறக்கிற தேவன் அல்ல. உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவரே வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து சொன்ன தேவன் உங்க பிள்ளைங்களுடைய சந்ததியை அப்படியே மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஒரு கர்ப்பத்தின் குழந்தைக்காய் ஏங்கி நிற்கிறார்களோ அவர்களை நினைத்து அவர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரை பிள்ளையின் சத்தம் கேட்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. கர்ப்ப ஸ்திரீகளாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கருவில் வளர்கிற குழந்தையின் மேல் பாதுகாப்பு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. பிரசவித்திருக்கிற ஸ்திரீகளுக்காய் அவர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் குழந்தைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். முழு உலகத்திலும் தேசம் எங்கும் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல், அடுத்த தலைமுறையின் மேல் ஆண்டவருடைய கரம் தங்கி இருப்பதாக. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். இன்னைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே நேரடியாக வந்து இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே,
இந்த நாளின் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மே மாதத்தில் நம்முடைய ஊழியத்தின் மூலம் சிறு பிள்ளைகள் நடுவிலே விபிஎஸ் ஊழியங்களை செய்தோம். ஒரு ஸ்கூலிலே வழக்கமாய் நாம் கடந்து சென்று ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்ணுகிற ஒரு பள்ளியில் அங்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் விபிஎஸ், நம்முடைய ஊழியத்தில் விபிசி என்று சொல்வோம், வெகேஷன் பைபிள் கோர்ஸ். ஸோ அதை நடத்தினோம். நம்முடைய பைபிள் கால்ஸ் திருச்சபையில் இந்த இடத்திலும் அதை நடத்தினோம். அதே போல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சேத்துப்பட்டு என்ற ஒரு கிராமத்திற்கு கடந்து சென்று அங்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அசைவாடுதல் அந்த பிள்ளைகளின் மேல் இருந்தது. அவர்கள் எல்லாரும் ஆவியை நிறைவே பெற்றுக்கொண்டார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போல உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக இந்த சம்மர் வெக்கேஷனில் மே 22, 23, 24 இந்த 3 நாட்களும் பைபிள் கால்ஸ் மூலமாய் யூத்துக்கென்று, வாலிபர்களுக்கென்று ஒரு பைபிள் கோர்ஸ் ஒன்றை நாம் நடத்தவிருக்கின்றோம். அருமையான ஜோசிஃபஸ் ஆண்ட்ரூ அவர்கள் அந்த கிராஷ் கோர்ஸை நடத்துகிறார்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்குரிய எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை இந்த 3 நாள் கோர்ஸிலே சேர்த்து விடுங்கள். உண்மையாகவே வேதத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தாகம் உண்டாகும். இந்த நாட்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பங்கு பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.